நன்றி சார். அடுத்த கேள்வி. வணக்கம், என் பேர் ஹரிஷ். தேர்தல் நேரத்தில் நடந்த ஒரு குட்டி கதை சொல்றேன். குட்டி ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்காரு. அந்த பண்ணையார் வந்து ஒரு பெரிய விருந்து வைக்கிறாரு. ஏன்னா அவர் தேர்தலில் நிக்க போறாரு. ஊர்ல இருக்க குரூப்ல எல்லாம் கூப்பிட்டு வாங்க, நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி ஒரு குரூப் தான் வந்து அரசு ஊழியர்கள் வராங்க, விருந்து சாப்பிட்றாங்க, கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. எனக்கு வாக்களிங்க, நான் உங்களுக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து சாப்பிட்டு போறாங்க. இன்னொரு குரூப் தூய்மை பணியாளர்கள், அவங்களும் வராங்க, சாப்பிட்றாங்க, சுத்தம் பண்ணிட்டும் போறாங்க, கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அவரும் பண்ணையாரும் வாக்குறுதி கொடுக்குறாரு. தேர்தல் முடியுது, ரெண்டு குரூப்பும் போகுது. 4 வருஷம் ஆச்சே, என் வாக்குறுதியெல்லாம் ஏன் நிறைவேற்றல அப்படின்னு கேட்குறாங்க. அரசு ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்டத்தை அறிவிச்ச உடனே அரசு பதறி போய் 7 லட்சம் ஓட்டாச்சே, ஓய்வு இவங்க கேட்குற மாதிரி கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கிறாங்க. 13,000 கோடி ஒதுக்குறாங்க அதுக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களும் போராடுறாங்க. தடியணி நடத்தப்படுது, போலீஸ் வேன் வருது, அரெஸ்ட் பண்ணுது. ஆனா இது எதுவுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு நடக்கல, தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும்தான் நடக்குது. கூவாத்துல போயிட்டு போராட்டம் பண்றாங்க. அதனால ஒருத்தர் வந்து உயிரிழறாரு. ஆனாலும் வந்து அரசு செவி சாய்க்கல. காரணம் என்னன்னா, எங்க கிட்ட நிதி இல்ல, நிதி பற்றாக்குறையில இருக்கும். இது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக, பாப்புலிஸ்ட் கவர்மெண்டாக நீங்க ஒரு விஷயம் பண்றதும், இந்த பக்கம் ஒரு சின்ன குரூப், பெரும்பாலான மக்கள் வந்து தலித் மக்கள், பெண்கள், அவங்களுக்காக ஒரு யூனியன் இல்ல, அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பெரிய ஆட்கள் இல்ல, இவங்களுக்கு ஒரு தனி அப்ரோச்சும் கொடுக்கறது எந்த விதத்துல சமூக நீதி, எந்த விதத்துல சோஷியல் ஜஸ்டிஸ்? இது சோஷியல் ஜஸ்டிஸா இல்ல செலக்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸா? இதுதான் என் கேள்வி. அதாவது அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஓய்வூதியம் திரும்ப வேண்டுங்கிற போராட்டம் 20 வருஷமா இருக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளருக்கும் பிரச்சனை இருக்கு. தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருக்கு. நீங்க வந்து நாடு தழுவிய போராட்டம் சொல்ல முடியாது. ஆனா அதை கூட நிராகரிக்கல. அதற்கான வேலைகளை செய்து கொண்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. எந்த நேரத்திலும் நல்ல செய்திகள் வரலாம். நல்ல செய்திகள் வருவதற்கு முன்பாகவே இது வந்து செலக்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 20 வருஷத்துக்கு பிறகு தீர்த்தோம். 20 ஆண்டு காலம் இப்ப ஜெயலலிதால முடியல, எடப்பாடியால முடியல, ஏன் கலைஞருக்கு கூட முடியல. 20 ஆண்டு கால பிரச்சனைய இப்ப தீர்த்திருக்கோம். அது மாதிரி நீங்க சொன்னீங்க 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் பிரச்சனை நாளை காலம் பேப்பர் பாருங்களேன், வந்தால் வரும். நடக்குது இல்ல? நானே நம்பல. ஓய்வூதிய திட்டம் வந்து நானே நம்பல. கடைசியில் வந்திருக்கு, ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு. புரியுது உங்களுக்கு? அதனால வெயிட் பண்ணுங்க. நிதி நெருக்கடி என்பது வேறு எந்த அரசுக்கும் தராத நெருக்கடியை மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம கொடுக்க வேண்டிய 6,000 கோடி கேட்கறீங்க நீங்க, 600 கோடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 10,000 கோடி வரணும் கல்வித்துறைக்கு, நீ புதிய கல்வி ஏத்துக்கங்கிறாங்க. அதாவது மானத்தை இழந்துட்டு கோட் சட்டை போட்டுட்டு ஓடுறதா, மானத்தை இழக்க முடியாதுங்கிறதுக்காக கோவணத்தோட சண்டை போடுறதா? ஆனா 20 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத பிரச்சனையை 2021 தேர்தல் வாக்குறுதியில எங்களால தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க. அது என்னாச்சு அப்படிங்கறதுதான் அவர் சொல்றாரு. தேர்தலை ஒட்டி இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களா? அது என்ன, நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன? தேர்தலை ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நோக்கி எங்க ஒன்றும் தப்பு இல்ல. ஆனால் தப்பு கிடையாது. செஞ்சமா இல்லையா பிரச்சனை. அதான் செய்யலையேன்னு தானே இப்ப பிரச்சனை. செய்ய முடியலையே, செய்ய முடியல. இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். 10% நீ கான்ட்ரிபியூட் கொடு, 10% நீ கொடு. அது கூட விமர்சனங்கள் இருக்கு. ஏன்னா நாங்க ஏன் 10% கொடுன்னு ஒரு குரூப் இருக்கு. சார், we got a solution. And the solution may be acceptable to somebody or may not be. But we tried it, at last we arrived. இதுக்கு வந்து நீ ஏன் 20 years பண்ணலன்னா பண்ண முடியல. We do admit. So what? ஒத்துக்கிட்டோம். நீ கையில இல்ல, பணம் இல்ல. So what? பணம் இல்ல, பணம் வந்துருச்சு, பண்ணிட்டோம். என்னது எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்த தேர்தல் பரப்புரை இப்ப சாப்பிடறேன்னா பஸ் சாப்பிட்டேன், நேத்தியா சாப்பிட்டேன்னா அந்த மாதிரி சாப்பிடல. கண்டிப்பா சார், தேர்தல் பரப்புரை போகும்போது இதே மக்கள் கேட்பாங்க, இதே மாணவர்கள் சோபாட்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அழுத புள்ளதான் பால் குடிக்கும். எந்த உரிமையும் கேட்டு வாங்குறது தப்பு கிடையாது. கொடுத்துட்டா வாங்கிக்கிறோம்.